Trick number 35. இது என்னன்னா wave number of last line of the hydrogen series. அது என்ன சார் wave number? Wave length தான் lambda சொல்றோம். அந்த wave length ஓட inverse இருக்குல 1 by lambda அதுதான் என்ன சொல்றோம்னா wave number அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன கேட்பாங்கன்னா wave number of last line of the hydrogen series. Hydrogen seriesனா என்ன வரும்? Lyman, Balmer, Paschen, Brackett, Fun seriesலாம் இருக்கு இல்லைங்களா? அதுல லாஸ்ட் லைனோட வேவ் நம்பர் என்ன இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். இதுல நமக்கு ஃபார்முலா வந்து பாருங்க எப்படி வரும்னா 1 by lambda is equal to r into 1 by n1 square minus 1 by n2 square. இதுதான் வேவ் நம்பருக்கான ஃபார்முலா. இதுல r அப்படிங்கிறது ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். அது 1.09 into 10 power 7 per meter வரும். நீங்க ஜஸ்ட் 10 power 7 per meter அப்படின்னு அதை வச்சுக்கோங்க. ஓகே, இதுல லாஸ்ட் லைன் அப்படின்னா என்ன வரும்னா n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி, n1 ஓட வேல்யூ 1 வந்துச்சுன்னா லைமன், 2 வந்துச்சுன்னா பாமர், 3 வந்துச்சுன்னா பேஷன், இந்த மாதிரி தெரியும். அதுவே n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுன்னா அதுதான் வந்து லாஸ்ட் லைன் ஆஃப் த சீரிஸ். இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இதை கண்டுபிடிச்சிட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நான் சொல்றேன், இதை பேஸ் பண்ண பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் தரேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க வேவ் நம்பர் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த லைமன் சீரிஸ். லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸ்னா லைமன் சீரிஸ்னா என்ன? n1 ஓட வேல்யூ 1, n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்ப இந்த இதுல எல்லாத்துலயுமே இந்த செக்மெண்ட் வராது. ஏன்னா n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டிங்கிறதுனால r by n1 ஸ்கொயர்ங்கிறதா நமக்கு கிடைக்கும். அப்ப 1 by lambda is equal to என்ன? r by n1 ஸ்கொயர். லைமன் சீரிஸ்னா அது 1 ஸ்கொயர் வரும், பாமர் சீரிஸ்னா அது 2 ஸ்கொயர் வரும், அதுவே பேஷன்னா 3, பிராக்கெட்னா 4, ஃபன் சீரிஸ்னா 5 இது வரும். ஓகே, அப்ப இங்க வந்து பாருங்க r by 1 ஸ்கொயர்னா r, r ஓட வேல்யூ என்ன? 10 power 7 per meter. இதுதான் வந்து வேவ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் த லைமன் சீரிஸ். அதே இது வந்து பாருங்க பாமர் சீரிஸ்க்கு வந்து என்ன வரும்? r by 2 ஸ்கொயர். r by 2 ஸ்கொயர்னா r by 4 அப்படின்னா 0.25 into 10 power 7 per meter. அதுவே பேஷன் சீரிஸ்னா r by 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு r by 9, 0.11 into 10 power 7 per meter அப்படின்ட்டு வரும். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க லாஸ்ட் லைன் ஆஃப், அதாவது வேவ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பிராக்கெட் சீரிஸ் போட்டோம்னா r by 4 ஸ்கொயர் வரும், r by 16. இதை 10 power 7ல சொல்லும்போது 0.0625 into 10 power 7 per meter சொல்லலாம், இல்லனா 6.25 into 10 power 5 per meter சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஃபன் சீரிஸோட லாஸ்ட் லைன், அதுக்கான வேவ் நம்பர் r by 5 ஸ்கொயர் equal to r by 25 போட்டா 0.04 into 10 power 7 per meter. இது வந்து என்னன்னா 4 into 10 power 5 per meter சொல்லலாம். சரியா? இப்ப இத பேஸ் பண்ணி நமக்கு நிறைய தடவை क्वेश्चंस கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க முடிஞ்சா இத மெமரைஸ் பண்ணி போடுங்க. இல்லன்னா இது சிம்பிளான ஃபார்முலா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியா. ஃபார்முலா என்ன? வேவ் நம்பர்னா லாஸ்ட் லைன், அதுக்கான வேவ் நம்பர் வேணும்னா 1 by lambda is equal to r by n square. அந்த n ஓட வேல்யூ வந்து பாருங்க n1 ஸ்கொயர் வரும், n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. அந்த n1 ஓட வேல்யூ லைமன்னா 1, பாமர்னா 2, பேஷன்னா 3, பிராக்கெட்னா 4, ஃபண்ட் அப்படின்னா 5. அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரி, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க? 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்கன்னா ட்ரிக் நம்பர் 35 அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டு பேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப பேட்ச் 3 வந்தா அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் 3ல உங்களுக்கான அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? CC25 அப்படிங்கறத போட்டு B3, CC25 னா கிராஷ் கோர்ஸ் 2025, B3 னா பேட்ச் 3, இந்த கோடு போட்டு இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.